கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் காலையிலே உம்முடைய பிரசன்னத்திலே நீர் எங்களோடு இடைப்பட போகிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி என்ன நோக்கத்தோடு இன்று எங்களை அழைத்து வந்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நீர் இன்று எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன், அப்படியே எங்கள் வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், அப்படியே நீர் செய்கிறதற்காக நன்றி. இல்லாதவைகளை சிருஷ்டிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். முழு இரவு ஜெப வீரர் பாடல் புத்தகத்தில் 50வது பாடல். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி அதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி அதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீ, அனைத்து சேர்த்து கொண்டீ. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீ, அனைத்து சேர்த்து கொண்டீ. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். இதே பாடல் புஸ்தகத்தில் 173வது பாடல், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. 173வது பாடல். பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே.
ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினால் ஆகும். ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினால் ஆகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஹல்லேலூயா. இப்படி நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாம். முடிந்தவர்கள் மாத்திரம் எழுப்பி நிற்கலாம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தை நாம் வரவேற்க போகிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் அவர் உருவாக்குகிறவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றார். நம்மோடு கூட இருக்கிறார். Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாம் இயேசு பரன், முன்னோடியாம் இயேசு பரன், மூளைகளாகி சீயோனிலே. முன்னோடியாம் இயேசு பரன், மூளைகளாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை
வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், துவங்கினதை நிறைவேற்றி முடிக்கிறவர். Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, hallelujah, thank you Lord, Jesus, Jesus, hallelujah. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசித்தோரின் நார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசித்தோரின் நார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, hallelujah. Jesus, நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகமில்லை, நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம்
இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. அவர் செய்ய நினைத்ததை தடுக்க யாராலும் முடியாது. அவர் திறக்கிற வாசலை யாராலும் அடைக்க முடியாது. Thank you Lord Jesus, Jesus. Thank you Lord. Hallelujah, hallelujah. Thank you Lord Jesus. நன்றி ராஜா, நன்றி ராஜா. திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ. திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ. ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான், உன் கர்த்தர் முன் செல்லுவார். ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான், உன் கர்த்தர் முன் செல்லுவார். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவனிங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனிங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உனக்கு எதிராகவே ஆயுதம் வைக்காதே. உனக்கு எதிராகவே ஆயுதம் வைக்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதி அவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதி அவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. வற்றாத ஜீவன் நதிகள் விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து புறப்படும் என்றார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்.
Thank you Lord. இந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை, உன்னதமானவர் வாசம் என்கிற பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதி. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. என்னை கை தூக்கி விட்டீ, எதிரியின் மேல் வெற்றி தந்தீ. என்னை கை தூக்கி விட்டீ, எதிரியின் மேல் வெற்றி தந்தீ. உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா. உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா. புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே. உம்மை புகழ்ந்து பாடுவோ, மகிழ்ந்து கொண்டாடுவோ. உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா. போற்றி புகழ்கிறே, வாழ்த்தி வணங்குகிறே. போற்றி புகழ்கிறே, வாழ்த்தி வணங்குகிறே. என்னை கை தூக்கி விட்டீ, எதிரியின் மேல் வெற்றி தந்தீ. என்னை கை தூக்கி விட்டீ, எதிரியின் மேல் வெற்றி தந்தீ. உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா. உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா. புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே. உம்மை புகழ்ந்து பாடுவோ, மகிழ்ந்து கொண்டாடுவோ. ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் ஏதோ தூரத்தில் இருக்கிறவர் அல்ல, அருகில் இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர். யெகோவா ஷம்மா, தேவன் நம்மோடே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறவர். அவர் மேல் நம்முடைய பாரங்களை, கவலைகளை வைப்போம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, அதை அவர் செய்து முடித்திருக்கிறார், நிறைவேற்றி இருக்கிறார். Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கை அற்றோனாய் அலைந்த வேளை இயேசு நாதன் என் பட்சமாய் வந்தனரே.
நம்பிக்கை அற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் என் பட்சமாய் வந்தனரே. அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, நல் மேய்ச்சலில் எந்தனை மகிழச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கை அற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் என் பட்சமாய் வந்தனரே. நம்பிக்கை அற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் என் பட்சமாய் வந்தனரே. அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, நல் மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே, நல் மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்தன் ஆத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன். மகிழ்ச்சியினால நிரப்புகிறவர், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே உடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பாவமுக நன்றி செலுத்துகிறோம், உங்க நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனம் இந்த இடத்தில் இருக்கிறதுக்காக நன்றி. நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர், அப்படியே நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உடைய பிரசனத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். 1000 நாட்களை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் ஒரு நாள் மேலானது. உடைய ஒரு வார்த்தையிலே அற்புதம் நடக்கிறது. உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான அந்த ஆராதனையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று. எனவே தேவன் நிச்சயமாய் அப்படியே நடத்துவார். அதான் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பம்னா என்னென்னா உலகத்தில் இருக்கிற வழி. அந்த வழியில் என்ன, அதில் என்ன சொல்லுவாங்க, இந்த ஏஜ் ஆயிடுச்சுன்னா இந்த இது வரும், இந்த முட்டு வலி வரும், இந்த இப்படி போனீங்கன்னா இப்படி இப்படி இந்த சுகர் இருக்குன்னா இந்த இதெல்லாம் வரும். அது உலகத்தில் இருக்கிற வழி. அதுக்கு என்ன தீர்வு? அவங்க மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. அதுதான் அப்பத்தினால் பிழைக்கிற பிழைப்பு. வேதம் வந்து அப்பத்தினால் மனுஷன் பிழைக்க மாட்டான்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கு? அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானோம்னா இப்படியும் ஒரு வழி இருக்குது, வேதத்துலேயும் ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை விசுவாசிச்சோம்னா இதன்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. இன்னும் அவர்கள் நல்ல பூரண ஆரோக்கியம் இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். வேறு யாராவது சாட்சி சொல்லணுமா? சரி, இப்பொழுது நம்ம தேவனுக்கு என்று படைக்கிற நேரம் நம்முடைய கரத்திலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். செபிக்கலாம். ஆண்டவரை உங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீ சொன்னீங்க. முதலாவது எங்களை நாங்கள் உங்களுடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆத்துமா எங்களுடைய பணத்தை விட விலையேற பெற்றதாக இருக்கிறது. பணத்தை நாங்கள் கொடுக்கலாம், ஆனால் ஆத்துமாவை நாங்கள் கொடுக்காமல் ஆண்டவரை உமக்கென்று நாங்கள் எதை கொடுத்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது எங்களை உம்முடைய பலிபீடத்தில் படைக்கிறோம். எங்களை மீண்டும் உடைய பலிபீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதித்த தேவன், அப்படியே இன்று நாங்கள் விதைக்கிற இந்த விதையை
100 மடங்காய் பெருகச் செய்கிறதுக்காய் நன்றி. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கைகளின் பிரயாசத்தை நீங்கள் 100 பெருகச் செய்கிறதுக்காய் நன்றி. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவருடைய பலனை அடையாமல் போகான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்திற்கென்று இது விதைக்கப்படுகிறபடினாலே இதற்கு ஏற்ற பலனை இம்மையிலும் மறுமையிலும் 100 நீர் தந்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடுற நேரத்தில் காணிக்கை படைக்கலாம். பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு சில அறிவிப்புகளை கேட்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது காலை ஆராதனை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்துல 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை இந்த இடத்துல ஆராதனை உண்டு. அதற்காக நீங்கள் செபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். செய்மாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். மாலை ஆராதனை 5:30 6:30 மணி வரை நடக்கும். அதற்காக நீங்கள் செபியுங்கள். அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலையில் 10:30 to 11:30 இருக்கிறது. பாலா சிஸ்டர் அவங்க தான் நடத்துகிறாங்க. அந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை மாலையில் 6:30 7:30 லைவ் ஸ்ட்ரீம் இருக்கிறது. லைவ் ஸ்ட்ரீம்னால் அதில் வந்து பிரசங்கம் இருக்காது, வெறும் ப்ரேயர் மட்டும்தான். ப்ரேயர் ஓரியன்டு இது. அதில் தேவ தரிசனங்கள், தேவ வார்த்தை அதெல்லாம் எப்படி பெறுறது என்ற ஒரு ப்ராக்டிக்கல் டைமாக அதை வச்சுருக்குறோம். நீங்கள் அதிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். 6:30 7:30 அது. ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் வந்து 5:30 to 6:30. நிறைய பேருக்கு அதில் ஒரு குழப்பம். அன்னைக்கு ஒருத்தர் 5:30 மணிக்கே வந்துட்டார் இங்கே வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு. வெள்ளிக்கிழமை வந்து வேலை நாள் என்னதான் இருந்தாலும், அதனால் அன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, எல்லாருக்கும் விடுமுறைனால 5:30 to 6:30 வச்சிட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் நைட்டு கரெக்டாக மழை பெய்யுது இல்லையா, அதனால் 5:30 to 6:30 இன்று மாலையிலும் இருக்கிறது. நீங்கள் அதுக்காக கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் இதை செய்தியை கேளுங்க, மற்றவர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், அனுப்புங்க. இந்த செய்தியும் வரும். இது தவிர நானும் தனியாக ஒரு 2 நிமிஷம் செய்தி மாதிரி ஃபோன்லேயே சும்மா ரெக்கார்ட் பண்ணி அதையும் போடலான் இருக்கேன். செய்தியும் கேளுங்க. அதை கேட்டு 2 நிமிஷம் தான் வருது, பரவாயில்ல, இதை கேட்போன்னுன்றாதீங்க. செய்தியும் திருப்பி ஒரு தடவை வார நாளில் தாராளமாக கேட்கலாம். நிச்சயமாய் அந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக செல்லலாம். சங்கீதம் 23 இது முழுவதுமாகவே நம்ம பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்ச சங்கீதம், மனப்பாடமாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாருங்கள், வேத வசனம்ன்றது எப்படின்னா அது வந்து ரொம்ப ஆழமானது. அல்லேலூயா. அதில் ஆரம்பம் இருக்குது, ஆனால் அதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா இப்போ கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சின்ன பிள்ளையிலேருந்து படித்த இந்த வசனம், நீங்கள் சண்டே ஸ்கூல்லாம் போயிருந்த ஆளாக இருந்தால் அப்போ இருந்தே நமக்கு இதெல்லாம் தெரியும். இல்லைனாலும் ரசிக்கப்பட்ட ஆளாக இருந்தாலுமே பாதியில் தான் நான் சின்ன பிள்ளைகள்லாம் ரசிக்கப்படலைன்னாலுமே
உங்களுக்குமே இந்த சங்கீதம் நல்லா எல்லாருக்குமே தெரிந்த சங்கீதம். ஆனால் அதனுடைய ஆழம்னு ஒன்று இருக்குது. ஆழம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கிணறு இருக்குது, அது 5 அடி தான் இருக்குது ஆழம் அப்படின்னா அதில் எவ்வளோ தண்ணி தான் இருக்கும்? 5 அடிக்கு உரிய தண்ணி தான் இருக்கும். அந்த கிணறு ரொம்ப ஆழமாக, எவ்வளோ ஆழமாக இருக்கோ அவ்வளோ தூரம் அதில் நிறையா தண்ணி இருக்கும். அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை என்பது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எம்மாவூர் சீடர்களை பார்த்தீங்கன்னா, அவன் இயேசுவை பக்கத்துலேயே தான் வரார் இயேசு. ஏன்? ஆனால் இயேசு அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? இயேசு மாறு வேஷத்தில் வந்தாரா? இல்லையே, அதே மாதிரி தான் வந்தார். இயேசு எந்த சேஞ்சும் இல்லை. 2000 ஆண்டுக்கு, அதாவது மரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே தான் வந்தார். பார்க்குறாங்க, என்ன நினச்சிக்கிட்டாங்க? இவர் இயேசு மாதிரி இருக்கிறாரு, ஆனால் இவர் இயேசு இல்லைன்னு நினச்சிட்டாங்க. அப்போ தேவ பிரசன்னத்தை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னோட தான் இயேசு இருக்கிறார் என்கிறதை நமக்கு எது சொல்லுகிறது என்றால் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. வேத வாக்கியங்களை குறித்த அறிவு, அந்த ரெவலேஷன் சொல்கிறோம், அந்த அறிவு அதுக்கு முடிவே கிடையாது. ஹல்லேலூயா. இது எங்கே போய் முடியுதுன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் எங்கே போய் முடியுதுன்னா தேவனில் போய் முடிஞ்சிருது. ஹல்லேலூயா. யாரை பற்றி சொல்லுது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படியே ஒரு வெளிப்பாட்டிலே போனீங்கன்னா, அந்த ட்ராவலில் போனீங்கன்னா கடைசியில் அது யார்கிட்ட போயிடுது? ஏன்னா வார்த்தைகள்லாம் யார் வாயிலிருந்து வந்திருக்கு? யாருடைய வார்த்தைகள்? கர்த்தருடைய வார்த்தைகள். அப்போ இந்த பயணத்தில் போனீங்கன்னா கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோம்? போயிடுறோம். அவருக்கு எண்டு இருக்கா? அளக்க முடியுமா? இவ்வளோ தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால தான் நம்ம சிலை எதுவும் வைக்கல. கடவுள் இப்படி தான் இருப்பாருன்னு ஏதாவது ஒரு சிலை நம்மளாம் என்ன பண்ணலாம்? வச்சுருக்கலாம். இயேசு சிலை கூட நம்ம வைக்கல. ஏன்னா இயேசு இப்படி தான் இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் சொல்லலாம், அது ஒரு வேளை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சராசரியாக இப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு வரைஞ்சி அழகாக ஒரு ஓவியர் வரைஞ்சிருக்கிறாரு. ஜீசஸ் கால்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இயேசுடைய படம் இருக்கும், ஒருத்தர் ஓவியர் வரைஞ்சது. ஆனால் இப்போ எப்படி இயேசு இருக்கிறாரு? வெளிப்படுத்தின விஷயத்தில் வருது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, பெருவெள்ளத்து இறைச்சலை போல வாய்ஸ் இருந்துச்சான். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம். அதெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு படத்துக்குள்ளே அடக்க முடியுமா? இல்லை ஒரு வீடியோ தான் எடுக்கிறோம்னாலும் அதுக்குள்ளே இயேசுவை கொண்டு வர முடியுமா? இயேசுவை பற்றி படங்கள் நிறையா வந்திருக்கு. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இருக்குது. இன்னொன்று முன்னாடி கருணாமூர்த்தின்னு ஒரு படம் வந்துச்சு தமிழில், பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம். அப்படி ஜீசஸ்னு ஒரு படம் இருக்குது, சோசன்னு ஒரு படம் இருக்குது, நிறையா எடுத்திருக்காங்க. எதுலேயுமே அந்த ஆழத்துக்குள்ளே எதாலையும் போகவே முடியாது. இமோஷ்னலாக பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னு வைங்க, அப்படியே இயேசுவை முதுகெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பா இவ்வளோ கஷ்டப்பட்டாரே அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அப்படி ஒரு இமோஷ்னல் லெவல் இருக்குது. அது மாற்றத்தை கொண்டு வராது. இமோஷ்னல் லெவல் எத்தனை நாளைக்கு மாற்றம் கொண்டு வரும்? 2 நாள் அதிகபட்சம். அப்புறமேட்டு என்ன ஆயிரும் பாருங்கள். திரைப்படங்கள்னு சில படங்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு மெசேஜ் சொல்கிறாங்களாம். அது என்ன சொல்கிறாங்களாம்? மெசேஜ் சொல்கிறாங்களாம். நம்ம ஆட்கள் சில பேர் அங்கே போய் உட்காந்துடுறான், தேட்டரில் போய், இல்லையா? அந்த மெசேஜில் சொல்கிறத கேட்டு கடைப்பிடிப்பானா? ஒரு பெரிய நடிகர் சொல்கிறாரு, மது பழக்கம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. தப்பு, நான் போய் படாத பாடு பட்டுட்டேன். சரி, அவருடைய ரசிகர்கள்லாம் அதை கேட்டு ஐயோ தலைவரே சொல்லிட்டாருப்பா அப்படின்ட்டு மறந்து திரும்பிடுவானா? மறந்துடுவ மாட்டான். ஆனால் சொல்கிற நேரம் ஐயோ அவர் சொல்லியிருக்காரு தலைவர், அப்போ நிச்சயமாக என்ன பண்ணணும்? கடைப்பிடிக்கணும். ஆனால் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அது எமோஷ்னல் லெவல். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் எமோஷ்னல் லெவல் கிடையாது, ஸ்பிரிட் லெவல். ஹல்லேலூயா. என்ன லெவலு? ஸ்பிரிட். அந்த லெவலுக்குள்ளே போனால் தான் மாற்றம் வரும். ஏன்னா மாற்றம்ன்றது உள்ளே இருந்து வரணும். வெளியே இருந்து 10 பேர் சொல்லி படின்னு சொல்லி படித்து எவனா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினதா சரித்திரமே கிடையாது. நானும் பார்த்துட்டேன் நிறைய பேரை.
படின்னு சொன்னதுனால படித்து வாங்கினான்னு கிடையாது. அதே ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட யாரும் படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவன் என்ன வாங்கிடுவான்? ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவான். நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு பையன் இருப்பான், அவன் என்னென்னா புக் ஃபீஸு கூட கட்ட வைக்க மாட்டான். ஸ்கூலில் இறக்கப்பட்டு அவனை என்ன பண்ணி விட்டுருப்பாங்க, படிக்கணும்னு விட்டாங்க. நான் இது கிறிஸ்டியன் ஸ்கூல்னால சரி இறக்கப்பட்டு படிக்கட்டும்னு விட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான், எங்கள் வீட்டுக்கு வருவான், எங்கள் புக்கில் இருக்கிறதெல்லாம் அப்போ ஜெராக்ஸ் கூட எடுக்க கூட அவன்கிட்ட காசு கிடையாது. புக்கில் இருக்கிறத அப்படியே பார்த்து பார்த்து எழுதுவான். எழுதிட்டு நோட்டில் எழுதிட்டு போயிடுவான் வீட்டுக்கு. நான் ரொம்ப சுமாராக படிக்கிறாள், சுமாரும் இல்லை கொஞ்சம் மோசமாகவே படிக்கிறாள். என் கூட பிறந்தவர் கொஞ்சம் சுமாராக படிக்கிறார், அதாவது 5வது ரேங்க்கு அந்த மாதிரி வருவார். ஆனால் அந்த எழுதிட்டு போவான்ல, அவன் எத்தனாவது ரேங்க் வாங்குவான் தெரியுமா? 2வது ரேங்க் வாங்குவான். எங்கள் அப்பாவுக்கு அது ஒரு பெரிய பாயிண்ட்டாக வந்துருச்சு. படிக்கலைன்னு ஒன்னே சொல்லுவார், அந்த ஒருத்தன் வரானே புஸ்தகத்தை பார்த்து என்ன பண்ணிட்டு போகிறான், எழுதிட்டு போகிறான், அவன் என்ன வாங்கிடுறான், நல்ல மார்க் வாங்கிடுறான். அதனால் படிக்கிற பிள்ளை எங்கனாலும் என்ன பண்ணுவான், படிக்குமா. அப்போ இந்த மாற்றம்ன்றதே எங்கேருந்து வரணும், உள்ளேருந்து வரணும். ஆனால் ஒரு சிலருக்கு மாற்றவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இவரெல்லாம் என்னவே பண்ண முடியாது, மாற்றவே முடியாது, வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஏன்னா உள்ளேருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அனுபவம் அப்படி இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஆளைத்தான் இயேசு தேடி வருகிறார். அல்லேலூயா. யாராலையும் இவனை ஒன்றுமே செய்ய முடியாது. சிட்டி ஆஃப் பிரைஸில் தலைமை போதகராக இருக்கவர் என்னுடைய சகோதரன் தான். அவர் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் ஒரு பெரிய நடிகருக்கு, இப்போயும் அவர் இருக்கிறாரு, அவருக்கு ரசிகர் மன்றத்தை தலைவராக இருந்தார். இப்போ எங்கள் வீட்டிலலாம் கை கழுவி விட்டாங்க, இவரை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. அதாவது அவர் எப்படின்னா, எப்படியாவது அந்த ஃபஸ்ட்டு டே அந்த ஏதோ ஃபஸ்ட்டு ஷோவா ஏதோ ஒன்று, அதுக்கு என்ன பண்ணிடணும், போயிடணும். அதுக்கு ஏதாவது விற்றாது போயிடுவார். அந்த மாதிரி சும்மா பார்க்குறவரெலாம் கிடையாது. ஆமாம், அப்படி இருந்தவர். இன்னும் நிறையா பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது. வரவே மாட்டாருன்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நம்பிக்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வராரு, இங்கே வந்தார். அந்நேரம் நான் இங்கே இருந்தேன். இங்கே வந்தார். அவருங்க அண்ணன் பேரை சொல்லி கேட்டார். நான் கேட்டேன், நீங்கள் யார் அப்படின்னேன். நானும் அவரும் ஸ்கூலில் ஒன்றா படித்தோம் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னாரு. இப்போ என்ன இந்த மாதிரி இருக்கார், மதுரையில் தான் இருக்கார். என்னவா இருக்கார் அப்படின்னா, பாஸ்டராக இருக்காருன்னு. என்னது பாஸ்டராக? அவர் ஒரு 5 நிமிஷம் பேசவே இல்லை. 5 நிமிஷம் என்ன பண்ணவே இல்லை, ஏன்னா அவர் எப்படி இப்படி மாறினாருன்னு அவருக்கு சந்தேகம். அப்போ பாருங்கள், உண்மையான மாற்றம் கர்த்தர் கொண்டு வரும்போது, அதான் வேதம் சொல்லுது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. அல்லேலூயா. அப்போ இந்த மாற்றம் எப்படி வருகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தையால் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லியிருக்கு, ஊடுருவக்கூடியது. இப்போ இது நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு அவருக்கு சொல்கிறோம். இதே மாதிரி தான் விசுவாசியுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்து முடித்திருக்கிற நன்மைகளை நாம் அடைய செய்வதற்கான விசுவாசத்தை, கர்த்தருடைய நன்மைகளை பெறுவதற்கான விசுவாசம், அற்புதத்தை பெறுவதற்கான விசுவாசத்தை, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த பட்டயம்தான் நம்முடைய மனதில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இந்த விசுவாசத்தை எடுத்துகிட்டு வருது. அல்லேலூயா. போன வாரம் சொன்னேன், அரண்கள் மனதில் இருக்கிறது. அதெல்லாம் எது உடைக்குது? கர்த்தருடைய வார்த்தை உடைக்குது. இப்போ பாருங்கள், எம்மாவூர் சீடர்கள் பக்கத்திலே இயேசு நிற்கிறாரு, பேசிகிட்டே போகிறாரு. வாய்ஸும் அதே வாய்ஸ் தான். இயேசு ஒன்றும் மிமிக்ரி பண்ணிட்டு போல. 3.5 வருஷமாக எந்த வாய்ஸில் பேசுகிறாரோ அதே வாய்ஸில் தான் பேசுகிறாரு. 3 வருஷமாக என்ன பேசுனாரோ அதே மாதிரி தான் பேசுகிறாரு. எல்லாமே அதே மாதிரி பார்க்குறான். ஆனாலும் இவர் தான்னு தெரியல. பக்கத்தில் சொல்லுங்கள், வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடு தெரியலனா இயேசு தெரியாது. இயேசு நம்ம கூட இருக்காரா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இப்போ ஒரு
பிரச்சனை வருது. வந்தோடனே இயேசுக்கிட்ட பேசுகிறோமா இல்லை மற்றவங்ககிட்ட பேசுகிறோமா? ஒருத்தர் கூடவே இருக்கிறாருன்னு வைங்க, அவர்கிட்ட தானே என்ன பண்ணுவோம். ஆனால் எத்தனை தடவை அவர்கிட்ட பேசுகிறோம்? பேச மாட்டோம். ஏன்னா அதே நேரம் இருக்கிறாரான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இயேசு கூட இருக்கிறாரா அப்படின்னா இல்லைன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அதே நேரத்தில் அவர்கிட்ட பேச போகிறதும் இல்லை. அப்படி ஒரு ரெண்டும் கெட்டான் நிலையில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அப்படி தான் எம்ஓஆர் சீடர்கள் இருந்தாங்க. பாருங்க, இயேசு கடலில் போயிட்டுருக்காரு. கடலில் போகும்போது சீடர்கள் கடலில் போயிட்டுருக்காங்க, புயல் அடிக்குது. அப்போ இயேசு அங்கே வருகிறார். இயேசு வந்தோடனே அவங்க எல்லாம் பதறிட்டாங்க. பதறி என்னன்னு சொல்கிறாங்க? ஆவேசம். அப்படின்னா இவர் இயேசு இல்லை, இவர் இயேசுவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். உடனே இவர் இயேசு அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள்ள வந்துடுச்சு. ஆனால் இவர் இயேசு தானான்ற கன்ஃபர்மேஷன் அவர்களுக்குள்ள இல்லை. ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அவன் தான் சொல்கிறான், நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். இப்போ இந்த மற்ற 11 பேருடைய கண்டிஷனை யோசிச்சு பாருங்க. அவன் இவர் இயேசு இல்லைன்னு சொல்லலை, இவர் தான் இயேசுன்னு சொல்லலை. இயேசு இல்லைன்னு அவனும் சொல்லலை. இவர் என்ன, பயப்படாதிருங்கள், நான் தான், பயப்படாதீங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் சொல்லிட்டாரு. அதனால பாருங்க, அவங்க பேசலை அவர்கிட்ட. நிறைய நேரம் இப்போ நம்ம இயேசுவை அப்படி தான் வச்சுருக்கிறோம். இயேசுவை எப்படி தான் வச்சுருக்கிறோம்? அப்படி தான் வச்சுருக்கிறோம். அவரோட நம்ம என்ன பண்ணல, பேசுறதில்ல, கான்வர்சேஷன் அவரோட வைக்கிறதில்ல. நான் ஜெபம் பண்ணுறதை சொல்லலை, ஜெபம் பண்ணுவோம், ஆனால் அவரோட ஏனோக்கு தேவனோடு என்ன பண்ண, ஏனோக்கு ஜெபம் பண்ணினான்னு போடல, தேவனோடு சஞ்சரித்தான். அப்போ கூடவே நடந்துகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்னா, அந்த ஃபெய்த் லெவல் எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கு. விசுவாச அளவு எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கு. விசுவாசம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர் தான் இயேசு, இவர் என் கூட தான் இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்குள்ள இல்லை. இயேசு இல்லைன்னு நம்ம சொல்லலை, அதே நேரத்தில் இருக்கிறார்ன்ற நிச்சயத்தோடு நம்ம நிறைய நேரம் இருக்கிறது இல்லை. வேத வாக்கியங்களை அவர் என்ன பண்ணாரா, விளங்க காட்டினார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்ன்றது ஒன்று, அதை பரிசுத்த ஆவியானவர் விளங்க காட்டுகிறது இன்னொன்று. விளங்க காட்டிட்டா என்ன ஆகும் தெரியுமா? இந்த வேதத்தில் வசனத்தில் இருக்கிறது அனுபவமாக மாறிடும். ஹல்லேலூயா. வசனத்தில் இருக்கிறது என்னவா மாறிடும்? எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும். வாளாகாமல் தலையாவாய். கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா, அதை அனுபவிக்கிறதுக்கு நல்லா இருக்குமா? ஹல்லேலூயா. அப்ப அனுபவமாய் மாற்றுவதற்கு தான் வேத வாக்கியங்கள் ஆராயப்படுகிறது. ஹல்லேலூயா. இது ஆராய்கிறவர் யார்? ஆராய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு தான் பேரு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வைங்க, இப்போ ஒரு வியாதி இருக்குன்னு வைங்க, சரீரத்தில் என் உடலில் ஒரு வியாதி இருக்குன்னு வைங்க. நான் என்ன பண்ணலாம்? ஒன்று பொய் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? எனக்கு வியாதியே இல்லைன்னு சொல்லலாம். கடனே எனக்கு இல்லைன்னு ஒன்று பொய் சொல்லலாம். ஃபேக்ட்டுக்கு மாறா என்னெல்லாம் பேசலாம்னு சொல்கிறேன். ஒன்று என்ன இருக்குது? பொய் இருக்குது. ஃபேக்ட் ஆர் லைஸ். கரெக்டாக? பூமி அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. பூமியை யாராவது கேட்டாலும் ஒன்று உண்மையை சொல்லுன்னுவா, உண்மைனா ஃபேக்ட்டு, இல்லைன்னா எதை சொல்லு? பொய் சொல்லு. உண்மையா பொய்யா, இது ரெண்டு தானே இருக்குது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், லாசரு செத்து போயிட்டான். லாசர் என்ன ஆகிட்டான்? செத்து போயிட்டான். இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்க, லாசர் என்ன ஆகிட்டான்? வியாதியாக இருக்கிறான், மரிச்சு போயிட்டான்னே வச்சுக்கோங்களேன், சொல்கிறாங்களே வச்சுக்கோங்க. இயேசு என்ன சொல்கிறாரு? இது என்னது? உண்மையா பொய்யா? அதுதான் சத்தியம். இப்போ உண்மை பொய் இது ரெண்டு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, அப்படிதானே? ஏன் எப்படி தெரியுதுன்னு தெரியுமா?
ஏதேன் தோட்டத்தில் சாப்பிட்ட பழம் என்னது? நன்மை தீமை அறியத்தக்க அறிவை கொடுக்கிற பழம். நன்மை இல்லைன்னா தீமை. எப்படி இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம்? நல்லா இருக்கோன்றோம். இப்போல்லாம் நல்லா இருக்கோன்றதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை வச்சுக்கோங்க, பரவாயில்ல. எப்படி இருக்கும்? பரவாயில்ல. வியாபாரம் எப்படி போகுதுன்னா அதுக்கு ஒரு வார்த்தை, நல்லா போகுதுன்னு என்ன பண்ணக்கூடாதான், சொல்லக்கூடாது. அதனால் எப்படி போகுது? சுமாராக போகுது, இல்லைன்னா பரவாயில்லாமல் போகுது. அப்போ ஒன்று அப்படி சொல்கிறோம், இல்லைன்னா நெகட்டிவா இல்லை. ஆனால் மூணாவது ஒன்று இருக்குது, அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சின்ன பிள்ளையில் இருக்கப்போ சொல்லுவாங்க, அவன் கூட சேர்ந்துடாத, அவன் கூட சேர்ந்தேன்னா என்ன ஆயிடுவ? கெட்டு போயிடுவ. அவன் கூட சேர்ந்தா கெட்டு போயிடுவ. ஆனால் இந்த நான் முன்னாடியே சொன்னது போல் மாற்றம்ன்றது எங்கேருந்து வருது? உள்ளேருந்து வருது. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். வேதம் சொல்லுது, பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு. அப்போ அவன் அடிமையாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான்? பாவம் செய்கிறான். இவன் கூட சேர்ந்து அவன் கூட சேர்ந்துன்றதில்ல, அது ஒருவேளை ஒரு வழியாக இருக்கும், ஒரு ஆப்ஷன். இவன் கூட சேர்ந்து பாவம் பண்ணலைன்னா வேற ஒருத்தையும் கூட சேர்ந்து என்ன பண்ணுவான்? பாவம் செய்வான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அப்போ வேத வாக்கியங்கள் இருக்கிற சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. அப்போ இந்த சத்தியம்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த சங்கீதத்திலேருந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 23 முதல் வசனம் சொல்லுது. கொஞ்சம் மேலோட்டமாக அவன் பார்ப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்போ பாருங்கள், தாவீது கர்த்தர் சொன்னாரா, நான் தான் உன் மேய்ப்பர், இனிமேல் உனக்கு குறைவு இல்லைன்னு சொன்னாரா? அவனா சொல்கிறான். ஏன்னா அவன் அதை நம்பி இருக்கிறான். ஏன் அவன் அதை நம்பி இருக்கிறான்னா, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. ரெவலேஷன். அவனுக்கு என்ன இருக்கு? வெளிப்பாடு இருக்கிறது. தாவீதுடைய வேலை ஆடு மேய்க்கிறது. தாவீதுடைய வேலை என்னது? அவன் வேலையோட இன்டகிரேட் பண்ணிட்டான் பாருங்க கர்த்தரை. ஹல்லேலூயா. வேலையோட என்ன பண்ணிட்டான்? சேர்த்து விட்டான் கர்த்தரை. கர்த்தர் என்ன பரலோகத்தில் ஆடா மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு? இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? இதோட லிங்க் பண்ணுறான். ஏன்னா நான் என்ன செய்கிறேனோ அதோட கூட என் கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் வேலை ஆடு மேய்க்கிற வேலை. அதனால சொல்லிட்டான், பார்த்துட்டான், கர்த்தரையும் இதே மாதிரி அவன் கூட என்ன பண்ணி வச்சுட்டான்? கொண்டு வந்துட்டான். இது கர்த்தர் சொல்லி வரல. ஆனால் கர்த்தர் இவன் சொன்னதுனால நாளாக மேய்ப்பன் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இதுதான் ப்ராஃபஸின்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம். ப்ராஃபஸி சொன்னால் தான் அது என்ன ஆகும்? நிறைவேறும். அதை பற்றி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஏசாயா சொல்கிறான், இதோ ஒரு கன்னிகை கற்போதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதே மாதிரி இயேசுக்கு வச்சாங்களா இல்லையா? இது எப்போ நடந்துச்சு? அவன் சொல்லிட்டு போய் ஒரு 1000 வருஷம் மினிமம் இருக்கும். அல்லேலூயா. 1500 வருஷத்துக்கு பிறகு தான் இயேசு பிறக்கிறார். நான் என்ன கேட்குறேன், இயேசு 1500 வருஷத்துக்கு பிறகு பிறக்கிறத அப்போவே எதுக்கு சொல்லணும்? அந்த வார்த்தையை எழுதினவன் உயிரோடு இருக்கானா? ஏசாயா உயிரோடு இருந்தானா? இல்லை. அதை படித்தவன் எவனாவது உயிரோடு இருந்தானா? இல்லை. அப்புறம் அப்போவே சொல்லணும்? அதுதான் ப்ராஃபஸி. ப்ராஃபஸினா என்னன்னா, கர்த்தர் என்ன செய்ய போகிறார், கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்றதான் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்போ காலம் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர், அதே ஆவியானவர் தான் என்ன சொல்கிறார்னா, கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார் இல்லை, கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். ஏன்னா சிலுவையில் அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி முடிச்சுட்டு
பரலோகத்தில் போய் பிதாவுடைய வலது பார்சத்தில் இப்போ உக்காந்துருக்கிறார். ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கார் பாருங்க, ஆகிட்டு எங்கே போய் உக்காந்துருக்கிறாரு? அந்த சீட்டில் போய் உக்காந்துட்டார். இப்போ போய் பிரச்சாரத்துக்கு போகிறார் திருப்பி. ஏன்? எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. எனக்கு பாருங்க, ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்கிறாரு என்கிட்ட வந்து, யாரெல்லாம் சொல்ல மாட்டேன், பூமியில் இல்லாத ஒரு ஆள் சொல்கிறாரு, தகுதி இல்லை என்று மக்கள் சொல்லுகிற ஒருவர் சிஎம்மாக வரப்போகிறாருங்க. நான் உடனே என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, வாட்ஸ்அப்பில் உடனே போடுறேன், இன்னொருத்தருக்கு அனுப்புகிறேன். அந்த அனுப்புன ப்ரூஃப் இருக்குது, வேணுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு காட்டுறேன். சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய பேரை சொல்லி, ஆனால் எனக்கு இவர் மட்டுமான்னு தெரில, இவர் பேரையும் சொல்லிட்டு இன்னொருத்தர் பேர், இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் வரப்போகிறாங்கன்னு சொன்னேன். இப்போ எனக்கு வந்து அமெரிக்க அரசியல் நல்லா தெரியும், இங்கே இருக்க அரசியல் அந்த அளவுக்கு தெரியாது, அத்துப்படி கிடையாது, ஓரளவுக்கு தெரியும். நான் சொன்னவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், சரி என்ன பண்ணுவோம், அப்போ தகுதி இல்லாத வர்றாருன்னா வரக்கூடாது, அதனால் என்ன பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம்னா அதுக்கு ஒரு இதுவே ஒரு லீடிங்னு சொல்லுவாங்கள்ல, பண்ணணும் அப்படின்னு, அதுவுமே என்ன பண்ணல, வரலை. சரின்னு என்ன பண்ணிட்டேன், நான் விட்டுட்டேன். ஆனால் அவர் சொன்னார் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. கடைசியில் பார்த்தா அப்படி தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ நம்மளால் நம்ம ஒன்று பிளான் பண்ணுறோம், நம்ம இதுதான் நல்லா இருக்கும்னு நம்ம பிளான் பண்ணுறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, உண்மை சத்தியம் என்ன தெரியுமா, யார் என்ன பண்ணாலும் நம்ம தான் ராஜாவாக இருக்கோம். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் தான் ராஜா, நீங்கள் ராணி சொல்லிக்கலாம், ராஜா அப்படி தான் வச்சுருக்கார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. இப்படி தான் இயேசு பண்ணிட்டு இப்போ எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, சிங்காசனத்தில் போய் உட்காந்துருக்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ இனி புதுசாக கர்த்தர் எதுவும் பண்ணலை. அல்லேலூயா. நம்ம எந்த கட்சியும் கிடையாது, ஆனால் நம்ம தான் ராஜா. அல்லேலூயா. நம்ம செய்கிறத நினச்சி எதிர்த்து யாரும் செய்ய முடியாது. முன்னாடி பாருங்கள், இது ட்ரிபிள்ஸ் போகக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சான். ட்ரிபிள்ஸ் இல்லை, டபுள்ஸ் போகக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சான் எம்ஜிஆர் காலத்தில். எப்படி பாருங்க, கொடூரமான ஒரு சட்டம். அப்போது ஒருத்தர், எங்கள் அம்மா வந்து போயிட்டுருக்கும்போது, எங்கள் அம்மாவும் அப்பாவும் போயிட்டுருக்காங்க, அப்போ ஒரு போலீஸ் பிடிச்சிட்டாரு. பிடிச்சி சட்டம் இருக்குது இப்படி தெரியாதா அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மாவுடைய அப்பா போலீஸாக இருந்தார், அதனால் அவருக்கு அவரை தெரிஞ்சிருக்கு அந்த போலீஸ்க்கு. அதனால் என்னம்மா நீங்களே இப்படி பண்ணலாமாம்மா, போலீஸ் மக ஒன்று. எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் மகன்றதை விட நான் ஒரு ஊழியக்காரர், ஊழியத்தின் நிமித்தம் என்ன பண்ணியிருக்கேன், போயிருக்கேன். இதில் வந்து போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. நீங்கள் தான் என்ன பண்ணணும் கேட்கணும். பார்த்தா அடுத்த நாள் காலையில் பேப்பரில் தான், இனி டபுள்ஸ் போகலாம், ட்ரிபிள்ஸ் போகலாம், குடும்பமே போகலாம்னு போட்டிருங்க. நான் அப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுது, ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் வைத்திருக்க. ஆனால் இப்போ ஒருத்தருக்கு நான் ராஜான்றது தெரிலன்னு வைங்க, அவர் என்ன பண்ணுவார், பயப்படுவார் இல்லையா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, சூழ்நிலை எப்படி இருக்கே, கடன் ஆயிடுச்சே, புயல் அடிக்குதே அப்படின்னு பயப்படுவார். ஆனால் பேதுருவா இருந்தால் கடல் மேலே நடக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா சத்தியம் ஏற்படுத்துகிற மாற்றம். அல்லேலூயா. இப்போ எல்லாம் கவனிங்க, இயேசு புதுசாக எதுவுமே செய்யலைன்னு சொன்னேன். இப்போ எனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது வச்சுக்குவோமே, நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வருது. நான் தைரியமாக சொல்லுவேன், ஏன்னா எந்த பிரச்சனையும் பெருசு இல்லை, எல்லாத்தையும் நம்ம மிதிச்சுட்டு போயிடலாம். அல்லேலூயா. இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க, அதுக்கான தீர்வை இயேசு இனிமேட் செய்ய போகிறாரா, செஞ்சுட்டாரா இல்லையா, செஞ்சுட்டார். அப்போ நான் எப்படி அதை அணுகணும், இன்னும் போயிட்டு முழங்கால் போட்டு இயேசுவே இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த ஃபேக்டை சொல்லி என்ன நடக்குதோ
அதுதான் நமக்கு பெருசாக தெரியுது. ஆமாம், அப்படி தான் தெரியும். அதான் மனிதர்கள்னால் யாராக இருந்தாலும் அப்படி தான் தெரியும். எனக்கு அப்படி தான் தெரியும். ஃபேக்ட் தான் என்ன தெரியுது, பெருசாக தெரியுது. அப்போ இயேசுவே இதை மாற்றும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம்னா பிசாசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். பிசாசு ஏன் தெரியுமா? இப்போ பிசாசு ராஜாவா நம்ம ராஜாவா? நம்ம தான் ராஜா, ரைட்டா? பிசாசு எதையும் சந்தோஷமாக இருக்கான்னா, இந்த பிரச்சனையை இயேசு சிலுவையிலேயே செஞ்சு முடிச்சிட்டார் என்கிற விஷயம் இவனுக்கு தெரியலை. தலையிலே சீப்பு வச்சு தேடுவாங்க பார்த்தீங்களா சில ஞானவான்கள், சீப்பு எங்கன்னு. அப்போ பாருங்கள், நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. அல்லேலூயா. அந்த மாதிரி தான் இது. எதுக்கு அல்லேலூயா சொல்கிறேன்? நிறைய நேரத்தில் நம்ம விசுவாசம் நமக்கு சரியா இல்லாதனால சில காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியல, சுதந்திரிக்க முடியவில்லை, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் கொடுத்துட்டாரு, அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க அரசாங்கம்னு சொல்லிடுச்சு. வீட்டுக்கு வந்தால் கொடுப்பாங்க. போய் எங்கே போய் வாங்குறாங்க? அந்த ரேஷன் கடையில் போய். அப்போ கொடுக்கறதுன்ற ஒரு ப்ராசஸ், அதை ரிசீவ் பண்ணுறதுன்னு ஒரு ப்ராசஸ், பெற்றுக்கொள்வது. இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்கிற இடத்துல தான் சொதப்புறோம். கொடுக்குற இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. பெற்றுக்கொள்கிற இடத்துல தான் நம்ம சொதப்புறோம். ஏன் என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன். அப்போ இயேசு செய்து முடித்ததை என்னால் பார்க்க முடியலன்னா, ஹல்லேலூயா, நான் செஞ்சு முடிச்சிருக்கிறத பேசுவேனா இல்லை நடந்துட்டு இருக்கிறத பேசுவேனா? நடந்துட்டு இருக்கிறத தான் பேசுவேன். இப்போ உதாரணத்துக்கு வைங்க, உலகம் அப்படியே இருக்கு, இருளாக இருக்கு. ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, ஜலத்தின் மேலே அசைவாடும் போதே எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். யார் செஞ்சு முடிச்சிட்டா? ஆவியானவர். அதாவது ஆவியானவர் பாருங்க, ஆவியானவர்னா யாருன்னா, ஒன்று நிறைய ரோல் இருக்கு. ஒன்னே ஒன்று என்னன்னா, ஒர்க் ஆஃப் காட் செய்கிறவர் யார் தான்? ஆவியானவர் தான். செயலை செய்கிறவரே யார் தான்? ஆவியானவர் தான். பார்த்தீங்கன்னா சிம்சோன் மேலே ஆவியானவர் இறங்கினார், உடனே அவன் போய் அடிக்கிறான். இப்போ ஆவியானவர் அந்த பெலிஸ்தரெல்லாம் அடிக்கணும்னா யார் மேலே தான் இறங்கணும்? அவரே வந்து செய்ய மாட்டார். ஏன்னா அவர் என்ன ஃபார்மில் இருக்காரு? ஸ்பிரிட் ஃபார்மில் இருக்கிறாரு. புரியுதா? அப்போ அவருக்கு ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் மேலே இறங்கி அந்த ஆளை வச்சு அடிக்கிறாரு. புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு அப்படியே வந்துட்டீங்கன்னா ஒரு ஆள் தேவை, அவர் மேலே தான் அவர் ஆவியானவர் இறங்கி அந்நிய பாஷை பேசுகிறாங்க. எத்தனை பேர் பேசுவீங்க? அல்லேலூயா. அந்நிய பாஷை எப்படி என்ன பேச போகிறோம் எழுத முடியுமா? ஸ்பீச் மாதிரி எழுதி வைங்க, அடுத்து என்ன பேச முடியுமா? ஏன்னா பேசுகிறது யார்? ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசுகிறார். அப்படி ஆவியானவர் தானாக செயல்படுகிறவர் அல்ல, அவருக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக தான் அவர் செயல்படுவார். இப்படி தான் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது ஸ்பிரிட் ரெல்மில், ஆவியின் மண்டலத்தில் ஆவியானவர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டார். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு அனிமல் பிளான்ட் இப்போ கூப்பிட்டு போகிறேன் உங்களெல்லாம். இப்படி ஒரு சிறுத்தை ஓடுது, ஒரு மான் அங்கிட்டு நிற்கிது. இந்த வேட்டையாடுறதுலாம் வந்து வீழ்ச்சியினால் வந்தது. கடவுள் வந்து சிறுத்தை வந்து வேட்டையாடுறதுக்காக வைக்கல, அது அழகாக படைச்சு அது தன்னிச்சையாக இருக்கணும்னு தான் வச்சுருக்காரு. மான் வந்து சாகிறதுக்காக படைக்கல, அதுவும் வாழ்கிறதுக்கு தான் படைச்சிருக்காரு. வீழ்ச்சினால் அப்படி போயிடுச்சு. அப்போ ஐடியல் வேர்ல்டில் எப்படி இருக்கும்? இது எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். புலி, மான் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கும். பச்சை பசேர்னு இருக்குது பூமி. இப்படி ஒரு பூமியை பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிட்டாரு? செஞ்சு வச்சுட்டாரு. இப்போ திருத்துவத்தில் யார் யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர், குமாரன், பிதா. சரியா? குமாரன் அப்போ எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். என்னவா இருந்தார்? வேர்டு, வார்த்தையாக இருந்தார். இப்போ பிதா வராரு. வந்து பிதா இந்த ஆவியானவர் செஞ்சிருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு? பிதா இதெல்லாம் பார்க்குறாரு. எதில் பார்க்குறாரு? மனக்கண்ணில் பார்க்குறாரு. இன்னும் அதெல்லாம் வெளியே இல்லை. பார்த்துட்டு பிதா வார்த்தையாகி இயேசுவின் மூலமாய் பேசுகிறார். இது புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க, எல்லாம் விட்டுருங்க. வார்த்தை மூலமாக என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். பேசி என்ன சொல்கிறாரு? வெளிச்சம். இந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்துச்சு? ஆல்ரெடி கிரியேட்டட் பை த ஹோலி ஸ்பிரிட் இன் த ஸ்பிரிட் ரெல்ம். புரியுதா உங்களுக்கு?
புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஆபிரகாம் மலை மேலே போய் என்ன பண்ண போகிறேன்? பலி செலுத்த போகிறேன். அங்கே ஆடு எப்படி இருந்தோம்? எங்கேருந்து வந்திருக்கு? ஸ்பிரிட். நீங்கள் அது கொடுங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. 5 அப்பம் 2 மீன். எத்தனை பேருக்கு வருது? 5000 பேர். 5000 விடுங்க, 50 பேருக்கு சாப்பாடு செய்யணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம் வச்சுக்கோமா? சிஸ்டர் இருக்காங்க, 1 மணி நேரம் ஆகுமா சிஸ்டர்? 1 மணி நேரம், அரை மணி நேரமா, 2 மணி நேரம். 50 பேருக்கு எவ்வளோ நேரம்? 2 மணி நேரம். பாருங்க, 5000 பேருக்கு எவ்வளோ கொடுக்குறாரு? எங்கேருந்து வந்திருக்கும் அது? இயேசு இந்த ஒரு ரெல்மா பார்க்குறாரு. அல்லேலூயா. பிதா சொல்கிறார்ல, வெளிச்சம் உண்டாகிறது. எங்கேருந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் மனதில் இந்த ஸ்பிரிட்டில் ஆவியானவர் ஏற்கனவே சிருஷ்டிச்சு வச்சிருக்கிறத தான் பிதா அப்படியே 1 by 1 பேசுகிறாரு. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ற ஃபார்மில் தான் ஆதியில் இயேசு இருந்தார். இயேசுன்னு பூமிக்கு வந்து 2000 வருஷம் ஆகுது. ஆனால் அவருக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்ல, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்கிறோம்ல, அவர் முன்னாடி இருந்தே காலங்காலமாக தேவனோடு இருக்கிறவர். திரித்துவம், ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ பாருங்கள், இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் எல்லாமே ரெடியாக செஞ்சு இருக்கிறது. அதை தான் பேசி வெளிச்சம் உண்டா கடவுன்றாரு. அப்புறம் திரளாய் பிறப்பிக்க கடவுன்றாரு. பறவையெல்லாம் வருது, எல்லாம் வருது. இதெல்லாம் செஞ்சு முடித்ததை தான் பிதா பேசுகிறார். ஹல்லேலூயா. இப்போ அப்படியே சிலுவைக்கு வாங்க. சிலுவையில் இயேசு சொல்கிறார்ல, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அதில் என்ன பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? என் கடன் பிரச்சனைக்கான தீர்வை சிலுவையிலேயே முடித்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ அதை பார்த்து பிதா பேசினார்ல, அதெல்லாம் பைபிளில் எதுக்கு எழுதி வைக்கணும்? நான் கேட்குறேன். வந்தார், படைச்சாரு, எல்லாம் நல்லா இருக்குது, போயிட்டு அப்படியே போயிட வேண்டியதானே. அதை எதுக்கு எழுதி வைக்கணும்? ஏன்னா இதுதான் பிரின்சிபிள். ஹல்லேலூயா. பிரின்சிபிள்னா என்னது? வழிமுறை. இதுதான் வழிமுறை. இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் உலகம் இயங்கும், இப்படித்தான் பரலோகம் இயங்கும். காப்ரியலை கூப்பிடுறாரு. காப்ரியல்லாம் யாரு? செய்தி தொடர்பாளர், பரலோகத்துடைய செய்தி தொடர்பாளர். அவனை கூப்பிட்டு, சகரியான ஒரு வயசானவன் இருக்கான் பாரு, தூபம் காட்டிக்கிட்டு இருக்கான், ஆலயத்துக்குள்ளே நிற்கிறான். அவன்கிட்ட போய் சொல்லு, உனக்கு என்ன வர போகிறது? பிறக்க போகுது, பிள்ளை பிறக்க போகுது. சகரியா நம்பினானா? நம்பலை. தூதன் நம்பினானா? கர்த்தர் அவனை அனுப்புகிறார்ல, வயசானவன் ஒருத்தன்ட்ட போய் சொல்லணும். தூதன் நம்பினானா இல்லையா? அவன் மட்டும் எப்படி நம்பின? இவனுக்கு நம்பிக்கை வரல, ஆனால் அவனுக்கு கடவுளை கேட்கலையே. அவன் கடவுளே வயசான ஆள்கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்கலையே, டவுட்டே வரலையே. ஏன்னா பரலோகம் இப்படி தான் இயங்குகிறது. பிதா ஒன்றை பார்த்து அதை பேசுகிறார். இயேசு பூமிக்கு வரும்போது எப்படி? மரியாள் கேட்குதுல, இது எப்படி ஆகும்? அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? இது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்லைம்மா, சொல்கிறதான் என் டிபார்ட்மெண்ட்டு. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்மேல் நிழலிடுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை மரியாளுடைய வயிற்றில் கொண்டு வந்தவர். ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்கிறேன்? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை ஏவி சிலுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்த வைத்து, சிலுவையில் இயேசு சொல்கிறாரு, எல்லாம் முடிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ட்ரூத், சத்தியம் என்கிற இந்த உலகத்திலே நம்மை கொண்டு போய் விட்டுட்டார். ஹல்லேலூயா. அதை தான் தாவீது இங்கே எழுதியிருக்காங்க. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சியேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில். தாவீது ஆடு மேய்ச்சது எங்கே தெரியுமா? வனாந்தரம். வனாந்தரத்தை புல் இருக்குமா? தாவீது என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? அவன் பூமியில் இல்லாததெல்லாம் பேசியிருக்கிறான். என்ன பண்ணியிருக்கான்? கவிதை எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கவிதை எழுதும்போது எப்படி எழுதுவாங்க? கவிதையெல்லாம் விடுங்க, இப்போ மாடர்ன் வேர்ல்டுக்கு வாங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடணும்னா
எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார ஒரு பிள்ளை இருக்குது ஒன்று. அது என்ன ஒன்று தெரியுமா, ஒரு ஃபோட்டோ எடுத்துடும். அது ஆள் ரொம்ப கலர்லாம் கிடையாது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னமோ பண்ணுச்சுன்னு வைங்க, அப்படி பலன்னு ஆயிரும் ஃபோட்டோவே. இந்த கலரை கூட்டும் அந்த கலரை கூட்டும். கடைசியில் பார்த்தா நான் பார்த்துட்டு இது யாருமா அப்படின்னு கேட்டேன் ஒரு தடவைலாம். அந்த மாதிரி மாற்றிடும். ஆனால் நம்ம மட்டும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிப்பில் என்ன வந்திருக்குன்றதை நமக்கு தெரியல. அதனால் நம்ம எண்ணம்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதை தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். இது ஃபோட்டோவை கலர் கூட்டுறது வந்து செயற்கையானது. ஆனால் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறது சத்தியமானது. ஹல்லேலூயா. பலரும் சொல்லுங்க, எவ்வளவு பார்க்குறீங்களோ அவ்வளவு பேசுவீங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க வேத வாக்கியம் என்ன பண்ணுதான் விளங்க காட்டுது. எம்மாவூர் சீடர்கள் நம்பவே இல்லை. இயேசு பக்கத்திலே வராரு, எப்படியே பேசிட்டே வராரு, இவர் தான் இயேசுன்னு அவங்க நம்பவே இல்லை. எப்போ நம்பினாங்க தெரியுமா? இயேசு அழகாக என்ன பண்ணியிருக்கலாம், கையை காமிச்சிருக்கலாம். அப்படி இங்கே பார்த்தியா கையை, நம்பாமல் இருக்க, ஆணி அடித்த காயம் பாரு, இதை பார்த்தியா, இந்த விழாவை பார்த்தியா எப்படி இருக்கு அப்படின்னா நம்பியிருப்பானா? நம்பியிருக்க மாட்டானா? அவன் நம்பியிருப்பான். ஆனால் நம்மளும் இப்படியே வந்துட்டு, இயேசுவே என் முன்னாடி வாங்க, இப்படி கையை காட்டுங்க, அப்போ தான் நான் நம்புன்னு சொன்னால், ஒருவேளை அவர் வராமல் போயிட்டா நம்பாமலே இருக்க முடியுமா? அதுக்குத்தான் வார்த்தையின் வழியாகத்தான் அவர்களுக்கே புரிய வைத்தார். ஹல்லேலூயா. அந்த எம்மாவூர் சீடர்களுக்கு டான்னு காட்டலை, இந்த பாரு கையை பாரு, இன்னும் நம்பாமல் இருக்க அப்படின்னு காட்டலை, வார்த்தை வழியில் வா. ஏன்னா 2026 வருஷத்தில் நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி. அவங்களுக்கெல்லாம் நான் போய் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கையை காட்டி காட்டி பண்ணுறதில்ல, இந்த வார்த்தை மூலமாக தான் என்னை நான் நிரூபிக்க போகிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக தான் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்களை நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அற்புதத்தை இப்போ பெறுறதுக்கு ஒரே வழி தான், அற்புதத்தை பெறுறதுக்கு ஒரே வழி தான். நிறைய வழிகள்லாம் கிடையாது, ஒரே வழி தான். அது என்னன்னா சத்தியம் என்கிற வழி. அதான் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். வழியில் வந்துட்டு சத்தியத்தை கேட்டால் ஜீவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து தான் ஆகும். ஹல்லேலூயா. புதன்கிழமை அந்த சபையில் பிரசங்கம் பண்ணேன் பாருங்க. ஒரு அம்மா வந்து தைலத்தை உடைச்சி இயேசுடைய பாதத்தில் ஊற்றுனோடனே அந்த அறை முழுவதும், அந்த இடம் முழுவதும் அந்த ஸ்மெல் வந்துருச்சான். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேக்குள்ள ஒரு இது பிசி பெருங்காயம் ஒன்று இருக்குது பாருங்க, அது சைடு போயிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு தான் எப்படி வருது, அப்படியே பக்குன்னு ஃபுல்லாக நிரப்பிடுது. ஆனால் காரில் ஏசி போட்டு போனால் கூட உள்ளே வந்துடுது அந்த ஸ்மெல்லு. கேட்கலாம் மாட்டேங்குது, எக்ஸ்கியூஸ் மீலாம் கேட்க மாட்டேங்குது, அது பாட்டுக்கு உள்ளே வந்துடுது. அந்த மாதிரி தான் சத்தியம். நம்ம வந்து ட்ரை பண்ண தேவையில்லை, சத்தியத்தை நான் நம்புகிறேன் ட்ரை பண்ண தேவையில்லை. சத்தியம் உள்ள ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்துருச்சுன்னா விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சத்தியம் உள்ள ஒரு லிமிட்டை தாண்டி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஓவர் டோஸ் ஆஃப் ட்ரூத் விட்டுறணும் உள்ள. ஹல்லேலூயா. சத்தியம் உள்ள போக 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 மோசே முடியாதுன்னவே வந்துட்டானா? ஹல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம் அது இல்லையா? மோசே என்ன சொல்கிறான், முடியாது சொல்கிறேன், ஒரு சேஞ்சும் இல்லைங்க. கடவுளே, நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே நான் திக்குவாய் தான், இப்போ பேசிட்டு போயிட்டீங்க, இப்பயும் நான் திக்குவாய் தான், ஒரு சேஞ்சு நடக்கலை, அதனால் நான் போக முடியாதுன்றேன். கர்த்தர் விட்டாரா? ட்ரூத் ஹேஸ் த பவர் டு கன்வின்ஸ் யூ. சத்தியத்திற்கு அற்புதத்திற்கு தேவையான விசுவாசத்தை கொண்டு வரதுக்கான சக்தி இருக்கிறது. பக்கத்தில் பாருங்க, பார்த்து சொல்லுங்க, நேரம் இருக்கா? அதுதான் நமக்கு இல்லை. டைம் நம்ம கொடுக்க மாட்டோம், ட்ரூத்துக்கு டைமை நம்ம கொடுக்க மாட்டோம். ஃபேக்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டைம் கொடுப்போம். யோசிக்கிறது, மூளை எதுக்கு யோசிக்கும், என்ன பிரச்சனை இருக்குது, என்ன இல்லை, இது எங்கேருந்து வந்திருக்கு, இந்த தொற்று நோய் ஆதாம்கிட்டருந்து வந்திருக்கு. அவன் சொல்கிறான், பழத்தை சாப்பிட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு கண்கள் திறக்கப்படுது, தாங்கள் நிர்வாணிகள் என்ற அவனுக்கு தெரிஞ்சதே உன்ட்ட என்ன இல்லை அதுதான் தெரிஞ்சு. உன்னை அவர் சாயலில் படைச்சிருக்காரு, அது தெரியல, என்ன இல்லைன்றதான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு
வந்தது. பூமி முழுவதும் இருக்க மனுஷன் எல்லாமே குரங்குலேருந்துலாம் வரல, எங்கேருந்து வந்திருக்கான்? குரங்குலேருந்து வந்திருக்கான்னு ஒருத்தர் சொன்னார். நானே பயோடெக்னாலஜி படித்து தான் வந்திருக்கேன், போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டேன், அரியர்லாம் கிடையாது, 74%, ரொம்ப பெருசும் கிடையாது. ஆனால் என்னைய பொறுத்தளவு அது ஒரு அதிசயம்தான், எப்படி நான் வாங்கினேன்னு தெரில. 74% முடிச்சிருக்கேன். சொல்லுவேன், என் ரூம்மேட்டே ஏத்திஸ்ட்டு தான், கடவுள் இல்லைன்றது தான். அது சொல்லுவேன், மனுஷன் எதில் வந்திருக்கான்? குரங்கு வந்திருக்கான். நான் சொன்னேன், சரி அப்போ இத்தனை நாள் ஆயிடுச்சு மனுஷன் வந்துட்டான், மனுஷன்லேருந்து வேறு ஏதாவது ஒன்று வரணும்ல, எவல்யூஷன் மியூட்டேஷன் மாறி மாறி வருது. மனுஷன் இத்தனை நாள் ஆயிடுச்சே, இன்னும் வேற எவனாவது ஒருத்தர் வரணும்ல, 3 கையோட 4 காலோட கொம்பு வச்ச மாதிரி ஏதாவது ஒன்று வரணும்ல. வால் இல்லாமல் மனுஷன் வந்திருக்கான்ற, அப்போ வேற ஏதாவது இல்லாமல் ஒத்த கையோட இப்படியே பிள்ளை பிறக்கணும்ல. எங்கே பிறக்குது? இல்லையே அப்படி. ஆனால் ஆதாம்கிட்ட இருந்ததெல்லாம் இப்போ நம்மகிட்ட வருதே, பயம் வருதே, எல்லாம் வருதே. அப்போ பாருங்க, இதுதான் விசுவாசம்னு சொல்லுது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது? பாருங்க, நமக்கு நிறைய பேசலாம், நமக்கு டைம் இல்லை. ஒரு வசனத்தை மட்டும் படிக்கிறேன் நான். இப்போ சங்கீதம் 23 நம்ம பார்த்தாச்சு, அதையும் வச்சுக்கோங்க. முடிவில் வரேன், இப்போ முடிக்க போகிறேன். எபிரேயர் 13 20வது வசனம். எபிரேயர் 13 எல்லாம் எடுங்க, இந்த வசனம் படிக்கணும் எல்லாரும், எடுத்துக்கோங்க எல்லாம். எபிரேயர் 13, இல்லைன்னா குறித்து வைங்க, வீட்டில் போய் படிங்க. எபிரேயர் 13:20. அதில் பார்த்தீங்கன்னா, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? இயேசு மரித்தோர்லேருந்து எழும்பினார்ல, அது எப்படி எழும்பினார்? ஆவியானவர் அவருக்குள்ள வராரு. அதாவது சிலுவையில் சொல்கிறாரு, பிதாவை நம்முடைய கையில் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு. ஆவி பிதா இடத்துல போயிடுச்சு, பாடியை எடுத்துகிட்டு போய் கல்லறைக்குள்ளே வச்சுட்டாங்க. ஆத்மா எங்கே போயிடுச்சு? இப்போ அந்த ஆத்மா, ஆவியும் ஆத்மாவும் இந்த பாடிக்குள்ளே வரணும். வந்தால் தான் என்ன ஆகும்? இப்போ இந்த இயேசுடைய மரணத்தில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மனிதனாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வந்திருக்கிறாரு? மனிதனாக வந்திருக்கிறார். தேவன் மனுஷனாய் வந்திருக்கிறார். இயேசு வெறும் மனுஷன் மட்டும் இல்லை. இப்போ பாருங்கன்னா, ஒரு ஃப்ரூட்டி டப்பா இருக்குது பாருங்கள், அதை சுற்றி அந்த அட்டையில் செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு 10 ஃப்ரூட்டி டப்பா வச்சுட்டு ஒரு ஃப்ரூட்டிக்குள்ளே மட்டும் அந்த ஜூஸ் இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று இருக்குன்னு வைங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இது உள்ளே இருக்குது, சூப்பர் நேச்சுரல் ஒன்று இருக்குன்னு வைங்க. வெளியிருந்து பார்க்குறப்ப எல்லாமே பேப்பர் தான், பேக்கேஜிங்கில் எல்லாமே அது மாதிரி தான் இயேசு வந்தார். பேக்கேஜிங்கில் அவர் என்ன தான்? மனுஷன் தான், நம்மளை மாதிரி பாவ மனுஷ சாயல் தான். அப்புறம் அவருடைய ஆத்மாவுமே ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆனால் அவருடைய ஆவி, அதுதான் சன் ஆஃப் காடுன்னு சொல்கிறோம் அவரை. அந்த ஆவி தான் தேவனுடைய ஆவி அவருக்குள்ளே இருந்தது. அதுதான் கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்கிறோம். அந்த ஆவி மேலே போயிடுச்சு, பாடி கல்லறைக்குள்ளே போயிடுச்சு, ஆத்மா எங்கே போயிடுச்சு? கீழே போயிடுச்சு. இப்போ இயேசுவை தேவன் எழுப்பணும்னா லீகலாக தான் அவர் செய்ய முடியும். எப்படி தான் செய்ய முடியும்? லீகலாக தான் செய்ய முடியும். ஏன்னா தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்போ இப்போ இயேசு மட்டும் எழுப்புறாருன்னு வைங்களேன், என்ன நடக்கும்னு சொல்கிறேன். பிசாசு போய் என்ன சொல்லுவான்? இந்த இயேசு எழுப்புனீங்கல்ல, அதே மாதிரி ஒரு துன்மார்க்கமான ஒரு ஆளை வச்சுக்கோங்களேன், பூமியிலே மோசமான ஆள். இப்போ நம்ம ஹிட்லர்னு வச்சுக்கோம் ஒரு உதாரணத்துக்கு. நான் யாரையும் ஜட்ஜு பண்ணல, ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஹிட்லர்னு வச்சுக்கோம். பிசாசு இயேசு எழுப்பியிருக்கீங்க, இயேசு மட்டும் எழுப்பியிருக்கீங்க, அதை மாதிரி யாரையும் எழுப்பிடுங்க, ஹிட்லரையும் எழுப்புங்க அப்படின்னா பிதா முடியாதுன்னு சொல்ல முடியுமா?
ஏன்னா நீங்கள் நியாயாதிபதி, நீதியை நிலைநாட்டுகிறவர். ஒருத்தருக்கு செஞ்ச மாதிரி இன்னொருத்தருக்கும் செய்யணும். ஆனால் இங்கே தான் ஒரு விஷயம் வருது, இயேசுடைய இரத்தம். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இயேசுடைய இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது, பேமெண்ட்டாக செலுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு மனிதனாக குற்றமில்லாத அவருடைய இரத்தத்தை பேமெண்ட்டாக யாருக்கு கொடுக்குறாரு? பிதா கொடுக்குறாரு. இப்போ பிதா யாருக்கிட்ட பேமெண்ட் வாங்கியிருக்கிறாரோ அவரை மட்டும்தான் எழுப்ப முடியும். அப்படின்ற ஒரு பொசிஷனில் கடவுள் தன்னையே வைத்து கொண்டார். புரியுதா உங்களுக்கு? இப்போ பிளட் இல்லாமல் யாரையும் எழுப்ப முடியாது. அப்போ ஹிட்லரு இந்த பிளட்டு, ஒருவேளை அவன் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கலாம், கடைசி நேரத்தில் ஒருவேளை மன்னிப்பு கேட்டு, இந்த சிலுவையில் இந்த கல்லன் மாதிரி மன்னிப்பு கேட்டு, அவன் கேட்ட மாதிரி தெரியல, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருவேளை கேட்டு இயேசுடைய ரத்தத்துக்கு இல்லை வந்துட்டான்னா அவன் யார் கண்ட்ரோலில் வந்துடுறா? இயேசுடைய கண்ட்ரோலில் வந்துடுறான். இந்த பேமெண்ட்டுக்கு கீழே அவன் வந்துடுறான். இது சோஃபா பேமெண்ட் கிடையாது, சோஃபா அரசியல் மாதிரி இது கிடையாது. இயேசுடைய இரத்தம். ஹல்லேலூயா. இது எப்படி பண்ணியிருக்கு? இயேசுடைய இரத்தம் பேமெண்ட்டாக போயிடுச்சு. இயேசு யாருக்கும் சேர்த்து பேமெண்ட் பண்ணியிருக்கிறாருன்னா நமக்கும் சேர்த்து பேமெண்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கும் சேர்த்து பேமெண்ட் பண்ணியிருக்காரு. யாருக்கும் சேர்த்து பண்ணியிருக்காரு? அவருக்கே பண்ணணும். அவர் தான் ரத்தம் குற்றமே இல்லையே. அப்படின்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் யார் மேலே போயிருக்கு? அவர் மேலே போயிருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேலே போய் அவர் பாவமானார்னு போட்டிருக்கு. பிதா அவரை பாவம் ஆக்கிவிட்டார். பிதாவாகிய கடவுள் அவரை பாவம் ஆக்கிவிட்டார். எப்படி? நம்முடைய பாவங்கள்லாம் யார் மேலே போயிருக்கு? இப்போ அவர் மேலே போயிருக்கு. இப்போ இயேசுவே உயிரோட எழும்பணும்னா கூட அந்த பிளட் இல்லாமல் அவரால் எழும்ப, அதுதான் இங்கே ஓடிருக்கு. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பிரதான பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணினார். இதுலேருந்து இப்போ என்ன தெரியுதுன்னா, அந்த பேமெண்ட் பிளட்டு அக்செப்ட் ஆயிடுச்சு. பேமெண்ட் என்ன ஆயிடுச்சு? அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ செக்கு கொடுக்குறீங்க, அது அக்செப்ட் ஆனால் தானே பொருள் வரும். அக்செப்ட் ஆகலைன்னா என்ன வராது? பொருள் வராது. அந்த மாதிரி அவருடைய பிளட்டு பேமெண்ட்டாக என்ன ஆயிடுச்சு? அக்செப்ட் ஆயிருச்சு. இதை கண்ணு முன்னாடி நிறுத்துங்க. ஹல்லேலூயா. அக்செப்ட் ஆனனால தான் அவரே உயிரோட எழும்ப முடிஞ்சிச்சு. அவரே உயிரோட எழும்பிட்டார்னா நாமும் அவரோடு கூட உயிரோட எழும்பி இருக்கிறோம். எழும்ப போகிறோம் இல்லை, எழும்பி இருக்கிறோம். அதாவது புதிய ஏற்பாட்டில் வந்துட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு தான் எழுப்ப போகிறாரு கிடையாது. ஏற்கனவே நம்மளை உயிரோட எழுப்பி இருக்கிறார். அப்போ சாக மாட்டோமா? அடுத்த கேள்வி. அப்போ நம்ம சாக மாட்டோமா? இல்லை, சாவோம். எப்போ சாவோம்? நீடித்த நாட்களால் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்களுக்கு பிறகு சாவோம். அதுக்கு பேர் சாவுன்னு சொல்லக்கூடாது. பூமியில் தான் சாவுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பேர் என்னன்னா, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இப்போ கல்லறையில் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்கெல்லாம் நித்திரை அடைந்தவங்க இல்லை. எல்லாரும் நித்திரை அடைந்தவர்கள் இல்லை, மரித்தவர்கள் அவங்கெல்லாம். ஏன்னா நித்திரை அடைகிறவன் என்னன்னு சொல்கிறேன். தூங்க போகிறீங்க, தூங்க போகிறப்ப உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தூங்க போகிறேன்னு? குட் நைட்டு சொல்லிவிட்டு தூங்க போகிறோம். ஆனால் வாக்கிங் போகிறேன் படாக்குன்னு போயிடுறான். வீட்டில் சொல்லிட்டா வந்தேன், வாக்கிங் போகிறேம்மா, திருப்பி வரமாட்டேன் வீட்டுக்குன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகிறவனுக்கு சாவு வரப்போகிறது தெரியாது. கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறவனுக்கு அவன் எப்போ போக போகிறான்றது தெரியும். ஹல்லேலூயா.
இன்னும் சொல்ல போனால் அவன் நீடித்த நாட்கள் பூமியில் வாழ்வதற்கு தேவையானதை ஒரே பேமெண்ட்டில் இயேசு செலுத்தி முடித்து விட்டார். அதனால தான் சொல்கிறாரு, நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறபடியால். யாரை உதாரணமாக்கிறாரு? அவரையே உதாரணமாக்கிறாரு. அவர் சொல்லலை, அவன் நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணுறபடியால், நல்ல டயட்டில் இருக்கிறபடியால், இவங்க தாத்தாக்கு சுகர் இல்லாமல் இருந்தபடியால், ஜெனட்டிக்கலி நல்லா இருந்தபடியால் அப்படின்னு சொல்லாமல் அங்கே ஒரே கண்டிஷன் தான், நான் பிழைத்திருக்கிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், ஒருவனும் அவைகளை என் கரத்திலிருந்து பறித்து கொள்ள. நல்லா கவனிங்க. வாக்கிங் போகிறவன் பட்டுன்னு போகிறான்லாம் என்ன காரணம்? ஒரு ஜிம்மில் போய் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டாரு, இதனால தான் போயிருக்காரு, அதனால தான் போயிருக்காரு, 1000 காரணம் இருக்கும். பின்னாடி இருக்க காரணம் என்னன்னா, பறித்து கொள்ளுகிறவன் ஒருவன் இருக்கிறான். அவன் பேர் என்ன? பிசாசு. திருடன் திருடவும் கொல்லவும். திருடன் தானே பறிச்சுட்டு போவேன். திருடன் பெட்டிஷனாக போட்டு வாங்கிட்டு போவேன். மணிப்பர்ஸை எடுக்குமாறு நான் உத்தரவு கேட்கிறேன்னு நான் சொல்லுவேன். அதுதான் பிசாசு. திருடன் பறித்து கொண்டு போக முடியாதுன்றார். ஆனால் யார? இந்த பிளட் பேமெண்ட்டு கீழே வந்தவனை. எது கீழே வந்தவனை? இதுதான் பாருங்க, என் மாம்சமே மெய்யான போஜனம், என் இரத்தமே மெய்யான. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரத்தத்தை குடிக்கிறீங்க, நான் குடிக்கிறேன். எந்த ரத்தத்தை? அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, டெய்லி கம்யூனியன் எடுத்தாங்க. யாரு? அப்போஸ்தலர்கள். இப்போ புதிய ஏற்பாட்டு சபை டெய்லி என்ன பண்ணுச்சு? கம்யூனியன் எடுத்துச்சு. இன்னைக்கு சர்ச்சஸில் போயிட்டீங்கன்னா கம்யூனியன் ஒரு சடங்காக மாறிடுச்சு. இந்த இதை எடுத்துக்கோ, இந்த இதை எடுத்துக்க, நான் குடிச்சுக்க, நான் குடிச்சு முடிச்சேன், நான் கம்யூனியன் எடுத்துட்டேன். அது கம்யூனியன் கிடையாது. நான் கம்யூனியன் எடுக்கிறேன்றதுக்கான ஆதாரம் தான் இது. இது கம்யூனியன் கிடையாது. இப்போ எப்படின்னா, எம்பிபிஎஸ் ஒரு 5 வருஷம் படித்து இந்த சர்வீஸுக்கெலாம் போயிட்டு வந்தால் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். அதில் என்ன போட்டிருக்கு? எம்பிபிஎஸ்ன்னு. இப்போ நான் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்துட்டேன். பக்கத்து வீட்டுக்காரர் டாக்டர் ஆயிடுவாரா? அவர் பேரையே போட்டுக்குவோமே, டாக்டர் ஆயிடுவாரா? வயிற்று வலின்னு வந்தால் தலைவலி மாத்திரையை கொடுத்துருவார் இல்லையா? அப்போ இந்த சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான ஒரு செயல் பேக்ரவுண்டில் இருக்கு. அந்த ஹார்ட் ஒர்க்கை இயேசு பண்ணி முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. அந்த ஹார்ட் ஒர்க்கை இயேசு பண்ணி முடிச்சிட்டாரு. அப்படின்ற விஷயத்தை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். வேற ஒன்றுமே எனக்கு வேலை இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறது தான் வேலை. எம்ஆர் சீடர்கள் போய் இயேசுவை எழுப்பிட்டு வரல, இயேசு எழுந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அதை தெரிஞ்சுக்கிறது. இதனால தான் சங்கீதம் 46 பாருங்க, பூமி நிலை மாறி மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் பெருக்கினால் பர்வதம் அதிர்ந்தாலும். பயங்கரமாக இருக்குது சீனு. அது அப்படியே ஒரு படமாக எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும்? கிட்டுக்கிட்டுன்னு மலையெல்லாம் அடுங்குது, அப்போகலிப்ஸ் மாதிரி கிட்டுக்கிட்டுன்னு எல்லாம் நடுங்குது, எல்லாம் போச்சு. ஆனால் நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு. அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, யுத்தங்களை தடுத்து ஓயப்படுகிறார், ஈட்டியை முறித்து வில்லை ஒடித்து ரதங்களை நெருப்பினால். ரதங்கள்னா சில நேரத்தில் உங்க ரதத்தையும் எரிச்சிடுவார். எந்த ரதத்தையும் எரிப்பாரு? நம்ம எதிரியோட ரதம் தான். இந்த பக்கமும் எரிச்சு விட்டுருவாரு. ஏன்னா நம்ம சும்மா இருக்கிறது இல்லை, ரதத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறது யுத்தத்துக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, உக்காருங்க. அல்லேலூயா. ஏதாவது பண்ணணும், நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆண்டவத்தில் உட்காரு, நான் எல்லாம் செஞ்சுட்டேன், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிஞ்சுக்கிறது தான் உன் வேலை. அல்லேலூயா. அதனால தான் பிரசங்கம் பண்ணுறோம். இல்லைன்னா இயேசுவும் அப்படி தான் வெறும் அற்புதமாக பண்ணிட்டா போயிட்டு இருந்தார. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைச்சிரும்.
அப்புறம் எதுக்கு பிதாவை பற்றி பேசணும்? இவரே கொடுக்குற ஆள் தான், எல்லாத்தையும் கொடுக்குற ஆள் தான். எவன்ட்டா ஏதாவது இல்லைன்னு சொன்னாரா? ஏதாவது வந்து கேட்டவன்ட்ட இல்லைன்னாரா? இல்லை. அப்புறம் எதுக்கு பிதாவை பற்றி ஒரு சத்தியம் சொல்லணும்? ஏன்னா நம்மலாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம உலகம் எப்படி இருக்குன்னா, அந்த சத்தியம் என்கிறது ஒரு உலகம். இப்போ மனுஷன் விழுந்த உடனே உலகம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? திருப்பி அந்த பழைய ஃபார்முக்கு போயிடுச்சு. ஃபார்ம்லெஸ், எம்டி, வாய்ட். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த ஆழத்தில். இப்போ பூமி அப்படி தானே இருக்கு. ஒழுங்கின்மைனா என்னதுங்க? கடல் இவ்வளோ தூரத்தில் இருக்கணும், ஆனால் அதை தாண்டி வந்துடுது. அதுக்கு பேரை வச்சுட்டான் மனுஷன். என்னன்னு? சுனாமி. பூமி இப்படி இருக்கணும், ஆனால் என்ன ஆகுது? அது கடவுளை அனுப்புகிறாரு எர்த்துக்கு வைக்கலாம். கடவுளா சுனாமி அனுப்பி விடுறாரு, போ அழிச்சிட்டு வான்னு? இல்லை, உலகமே இப்படி விழுந்து போயிடுச்சு. அதனுடைய நேச்சரே போயிடுச்சு. இப்படி ஒரு விழுந்து போன உலகம் இருக்கிறப்பே தான் அதே இடத்துல பக்கத்திலேயே ஒரு பெர்ஃபெக்ட் வேர்ல்டை வைத்திருக்கிறார். அதுதான் ட்ரூத். செத்து போயிட்டான்றது எங்க இருக்கு? லாசரு செத்து போயிட்டான்றது எங்க இருக்கு? லாசரு தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றது எங்க இருக்கு? தூங்குறது எதுக்கு தூங்குறோம்? அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலான்னு தூங்குறது. செத்து போனவன் அவ்வளோதான், அவன் திருப்பி வரப்போகிறதே. ஆனால் இயேசு எந்த உலகத்தை பார்க்குறாரு? த பர்ஃபெக்ட் வேர்ல்டை பார்க்குறாரு. இப்போ இன்றைக்கி நம்மளை ராஜான்னு சொன்னேன்ல, உதாரணம்லாம் கொடுத்தேன் இல்லை. இப்போ ஒருத்தர் சிஎம் ஆனார்னு உதாரணம்லாம் கொடுத்தேன். எதுக்கு சொல்லியிருக்கேன்? ராஜாவுடைய வேலை என்ன? ராஜா ஊமையாக இருந்தால் அந்த ஊர் உருப்படுமா? ஆனால் நம்ம இருக்கோமே அப்படி. பர்ஃபெக்ட் வேர்ல்டை பேசுகிறோமா, இல்லை இந்த மிசரபிள் வேர்ல்டை பேசுகிறோமா? தழும்புகளால் சுகமானீர்கள். ஏன் தழும்புகளால் சுகமானீர்கள்னு போட்டிருக்கு? பேமெண்ட் கொடுத்துருக்காரு. பிளட்டு, ரத்தத்தை கொடுத்து பே பண்ணிட்டாரு. நான் டாக்டருக்கு போய் நீ பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாதுன்னு அவர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அறிஞ்சிக்கிட்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இதை தான் இவன் எழுதுனேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட. நல்லா கவனிங்க, அவன் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கான். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மரணத்தை ஜெயித்த அந்த தேவரீர் இருக்குல்ல, அதுதான் இயேசு தான், வேற யாரும் இல்லை. அது யாரு தான்? இயேசு. மரணத்திற்குள்ள போயிட்டு அவருடைய பிளட்டை பேமெண்ட்டாக கொடுத்து, ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற ஏன் கீழே இருக்கான் தெரியுமா? தாவீதா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், எல்லாம் கீழே இருந்தான்ல பாதாளத்தில். ஏன் இருந்தான் தெரியுமா? பேமெண்ட் பண்ணுறதுக்கான காசு இல்லை அவன்கிட்ட. அவன் பிளட்டு எப்படி இருக்கு? அழுக்கா இருக்கு. அவன் பிளட் எப்படி இருக்கு? அழுக்கா இருக்கு. அது ₹1 தான் போகும். வித்தா எவ்வளோக்கு தான் போகும்? ₹1 தான். ஆனால் இயேசுடைய ரத்தம் விலையேற பெற்றது. பாட்டு பாடுறோமே, விலையேற பெற்ற. பாடும்போது பார்த்தீங்களா, அது அப்படியே பாடிட்டு போயிடுவான். விலையேற பெற்ற திரு. அது என்னன்னா, குற்றம் இல்லாத ரத்தம். ஒன்லி அக்செப்டட் பேமெண்ட். அல்லேலூயா. அந்த பேமெண்ட்டை கொண்டு வரும்போது பாருங்க, நம்மலாம் பெரிய பணக்காரர்னு சொல்லிக்கலாம். ஆனால் இப்படி ஒரு அம்பானி வந்து இப்படி ஒரு சேரில் உட்காந்துட்டாருன்னு வைங்க, வருவாரா மாட்டாரா? நீங்கள் ஒரு மாதிரியா பார்க்குறீங்களே. மில்லியனர்லாம் வரப்போகிறாங்க. அல்லேலூயா. பாருங்கள், பால்யாங்கிச்சோ வந்து சபை ஆரம்பித்த நாட்களில், பால்யாங்கிச்சோனா யார்? சவுத் கொரியாவில் பெரிய போதகர். சபை ஆரம்பித்தப்ப அவர் சபை ரொம்ப கஷ்டப்பட்டாராம், ஆளே இல்லையாம். அப்போ வந்து அந்த ஒரு பணக்கார தெரு இருக்குமா, அந்த தெருவில் போனாராம். போயிட்டு இப்படி நடந்து போனாராம். நடந்து போயிட்டு ஒவ்வொரு வீடாக பார்த்தாராம். பார்த்துட்டு, இந்தா ஏசப்பா இந்த இவனை கூட்டுவாங்க சபைக்குள்ளே, இந்தால கூட்டுவாங்க அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு எழுதிட்டு போயிட்டு டெய்லி ஜெபம் பண்ணுவாராம். ஒரு நாள் இயேசு கேட்டாராம், நீ இந்த ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கியே சபைக்கு வர சொல்லி, அவன்லாம் யாராவது உனக்கு தெரியுமா அப்படின்னாரா. அண்ணே இவர் சொன்னாராம், இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னாராம். அண்ணே இயேசு சொன்னாராம், எனக்கும் அவங்கெல்லாம் தெரியாது. ஓ சபையில் இருக்கிற ஆள் இருக்காங்களே அவங்கெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னாரான்.
உடனே நல்லா தெரியும் அப்படின்னாரான். உடனே ஏசு சொன்னாரான், எனக்கும் அவங்கள தெரியும், நீ அவங்கள பெரிய ஆள் ஆகணும், நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணுன்னாரான். அப்போ ஏழையாக இருந்தவன்லாம் அவர் ப்ரேயர் பண்ணி பணக்காரன் ஆயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் அந்த சபைக்கு தான் போகிறாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி பாருங்கள். இது எதுக்காக சொல்ல வந்தேன், ஒரு சத்தியத்தை சொல்கிறதுக்கு அது சொல்ல வந்தேன். எதுக்குன்னா, இப்போ நம்மளவே எல்லார்ட்டையும் காசு இருக்குன்னு வைங்களேன் வச்சுக்கோமே. ஆனால் இப்படி அம்பானி வந்து உட்காந்துட்டாருன்னு வைங்க, யார் பணக்காரரு? அந்த மாதிரி தான் இயேசு அவருடைய பிளட்டோட உள்ளே போகிறாரு. எங்கே? பாதாளத்துக்கு. அல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் வராரு. எந்த பேக்ரவுண்டில் வராரு? பேமெண்ட் பண்ணியாச்சு. அந்த பேக்ரவுண்டில் பாதாளத்துக்குள்ளே இருக்கிற இயேசுடைய ஆத்மாவை அழைத்து கொண்டு அதோடு கூட மரித்து இருந்த எல்லாரையும் எடுத்துட்டார். அதாவது பாருங்கள், பாதாளத்தின் பிடியில் இருந்த எல்லாரையும் என்ன பண்ணிட்டார்? இயேசு மீட்டுட்டார். இதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? இப்போ பாதாளத்தின் பிடியில் இருந்த ஆபிரகாமை மீட்டு கொண்டார், பாதாளத்தின் பிடியில் இருந்த தாவீதை மீட்டு கொண்டார். இது யாருக்கா சந்தேகம் இருக்கா? அப்போ பாதாளத்தின் பிடியில் நம்ம விடுவாரா? நம்ம போக விடுவாரா? அவனுக்கு ஒன்று நமக்கு ஒன்றுன்னா இல்லையே. அவனை மீட்டுக்கிட்டாருன்னா நம்மளையும் மீட்டுக்கிட்ட தானே போகிறாரு. அல்லேலூயா. இங்கே தான் ஒன்று சொல்ல, மீட்டுக்கிட்ட போகிறாரா மீட்டுட்டாரா? அதனால தான் சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஓப்பனாக சொல்கிறேன், கட்ட போகிறேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை பக்கத்தில் சொல்கிறேன், அந்த கல் நீங்கள் தான். அல்லேலூயா. சத்தியம் உள்ளே போக போக தழும்புகளாலான சுகம் நம்முடையதாய் மாறுகிறது. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லிட்டேன்னா நான் வந்து நீங்கள் விசுவாசம் ஏன் இல்லைன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா ஏரியாலையும் விசுவாசம் வரும். ஏன்னா எல்லா ஏரியாலையும் ஏசு அற்புதம் செஞ்சுருக்காரு. 5 அப்பம் 2 மீன் சாப்பாடு, ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்டு ரைட்டு, டெத்து டிபார்ட்மெண்ட்டு ரைட்டு, லாசருவை வெளியே வா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ரைட்டு, பணம் 2 படகு நிறைய, அந்த டிபார்ட்மெண்ட்டு கவர் ஆயிடுச்சு. ஆல் டிபார்ட்மெண்ட், எல்லா மினிஸ்ட்ரியும் கவர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சொல்லுங்கள், மந்திரி நீங்கள் தான், ராஜா நீங்கள் தான். அல்லேலூயா. இப்போ நான் எதை பேச போகிறேன்? என் சூழ்நிலையை பேசுகிறேன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் குற்றம்லாம் சொல்லலை. சூழ்நிலையே தான் என் வாயில் வருதுன்னா சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க, டோஸு. அல்லேலூயா. ஏற்றிட்டா கர்த்தர் செஞ்சிருக்கிறத நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். கர்த்தர் செஞ்சிருக்கிறத நான் பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா அதை பூமியில் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். வெளிச்சம் உண்டாக கிடவுது, உடனே வெளிச்சம் வந்தது. பார்க்குறத நான் என்ன பண்ணுறேன்? பேசுகிறேன், சொல்கிறேன். அந்த பேசுறதுக்கு உரிய விதம் தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். நான் பேசலை, ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த இரத்தத்தினால தான் இயேசுவே எழுந்துரு போயிருக்கிறாரு. அதே இரத்தத்தினால தான் நம்மளையும் எழுப்பி இருக்கிறாரு. இப்போ வேதம் சொல்லுது, உன்னதங்களில் அவரோடு உட்கார பண்ணியிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் இருந்தப்ப பிதா பகலின் குளிர்ச்சியான வேளையில் என்ன பண்ணிடுவார்? இறங்கி வந்துடுவார். இப்போ நீங்கள் உலாவணுன்னா பக்கத்து வீட்டில் போய் உலாவீங்களா, உங்கள் வீட்டில் உலாவீங்களா? பக்கத்து வீட்டில் போய் உலாவ முடியுமா? இல்லைங்க, என் வீடோட அது பெருசாக இருக்குது அப்படின்னா போக முடியுமா? முடியாது. இப்போ பிதா ஏன் உலா வந்தார்னா, பூமி யாருடையதாக இருந்துச்சு? அவருடையதாக இருந்தது. இப்பயும் அப்படி தான் இருக்கிறது. விஷயம் என்னன்னா, மனிதர்களுக்கு அது தெரியல. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? ஆதாமுடைய உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது ஆதாமுடைய உலகம் இல்லை, இது ஒரு பெர்ஃபெக்ட் வேர்ல்டு என்னை சுற்றி வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு சத்தியம். இப்போ இந்த மாதிரி இந்த வாரத்தில் என்ன பண்ண போகுது? மாறப்போகுது. நம்புறீங்களா இல்லையா? கண்களை முடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக இருக்க போகுது? ஃபேவரபிள் சிச்சுவேஷன் அமைய போகிறது. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இப்போ இருந்தே ஆரம்பிக்குது. ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ஸ் அமைய போகிறது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த வாரம் ஒரு பயணம் தொடரப்போகிறது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான்னு ஆரம்பித்து அது ஒரு ஜேர்னி அப்படியே போகுது. கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னா வீட்டில்
கர்த்தருடைய வீட்டில். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஏற்கனவே பரலோகத்துக்கு போயிட்டோம். தெரியுமா உங்களுக்கு? பூமியில் என்ன பாக்கியா இருக்கு? இந்த உடல் தான் பிடிச்சி வச்சிருக்கு நம்மளை பூமியில். ஒரு நாள் இந்த உடல் போகும்போது நம்ம பரலோகத்தில் இருக்கிறோன்றது தெரியும். ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதும் இல்லை. பூமியில் உடல் இருக்கும்போதே பரலோகத்தில் இருக்கிற அந்த அன்சீன் வேர்ல்டில் இருக்கிறதெல்லாம் நம்மால் பார்க்க முடியும். இதுதான் கொலோசியர் 3:1 சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்ததுண்டானால். விச் மீன்ஸ் கிறிஸ்து மட்டும் எழும்பலை, இப்போ நானும் அவரோடு எழுந்திருக்கிறேன். கிறிஸ்து மட்டும் அந்த பெர்ஃபெக்ட் வேர்ல்டில் உட்காரல, நானும் என்னுடைய ஸ்பிரிட்டில், என் பாடி இங்கே இருக்குது, சோல் இங்கே இருக்குது, என் ஸ்பிரிட்டில் நான் அந்த பெர்ஃபெக்ட் வேர்ல்டை அப்ரோச் பண்ண முடியும். அதாவது அந்த வேர்ல்டு, பெர்ஃபெக்ட் வேர்ல்டில் இருக்கிறத பேச்சின் மூலமாக, என் வார்த்தையின் மூலமாக இந்த பூமியில் கொண்டு வர முடியும். அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதுக்குரிய பேமெண்ட் தான் இயேசுடைய ரத்தம் சிந்திருக்கிறது, செலுத்தி இருக்கிறது. சங்கீதம் 23 மறைந்திருக்கிறது என்னன்னா இயேசுடைய ரத்தம் தான். அந்த ரத்தம் தான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி, நான் ஆடு, அவர் என் மெய்ப்பன். ஆடு மெய்ப்பனுக்காக எதுவும் செய்யாது, மெய்ப்பன் ஆட்டுக்காக எல்லாம் செய்வார். பூமியில் இருக்கிற மெய்ப்பன் ஒரு நாள் ஆட்டை அடிச்சிடுவார். அந்த மெய்ப்பன் இந்த ஆட்டை காப்பாற்றணும்னு சொல்லி அவர் அடி வாங்கி அவருடைய மரணத்தின் மூலமாக இந்த ஆடை காப்பாற்றி விட்டுருக்கிறாரு. நானும் நீங்களும் தான் அந்த ஆடு. இப்போ இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, என் கரத்தில் இருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. அப்போ ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் இந்த வாரம் நடக்க போது, சாதகமான நிகழ்வுகள் இந்த வாரம் நடக்க போது, எது எதிர்த்திருந்ததோ எல்லாம் சாதகமாய் மாறப்போகுது. ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ், வீக் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். ரெண்டாவது, சில பயணங்கள் தொடரப்போகிறது. நன்மையும் கிருபையும் தொடரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில பயணங்கள் தொடர்ந்து வரப்போகிறது. இன்னைக்கு தியானித்தோம், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த சத்தியம் என்ன பண்ணுது தெரியுமா? இயேசுவை நான் என் கூட தான் இருக்கிறார் என்ற காட்சியை காமித்து கொண்டே இருக்கிறது. சத்தியம் அதுதான் பண்ணுது. வேத வாக்கியங்களை விளங்க பார்க்கும்போது அது நம்முடைய கண்களை தெளிவடைய செய்கிறது. அப்போ ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வீக் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ், வீக் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ், சாதகமான நிகழ்வுகள், சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகிறதுக்காய் நன்றி. பயணங்கள் தொடரப்போகிறதுக்காய் நன்றி. முடிந்தது என்று நினைக்கிற பயணங்கள் எல்லாம் தொடரப்போகிறதுக்காய் நன்றி. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.